அர்த்தமில்லாத டாய்களும் கதைகள் இல்லாத படங்களும் காஜை மட்டுமே உருவாக்கும். அது சிரிப்பதற்கு வழிவகுக்காது. நீங்க என்ன வேணா போடுங்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோனை போடுங்கோ. ஸோ கைஸ், கடைசியாக நம்ம ஹைஸ்கூல் டிஎக்ஸ்டி அப்படின்ற அனிமோட 3rd எபிசோட் உள்ள நடந்துட்டோம். இதுக்கு முன்னாடி 2 எபிசோட்ஸ் ப்ரீவியஸாக போட்டு வச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கதை புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கதையே இருக்காது வேற விஷயம். ஆனால் வந்து இந்த டாயில் வந்து இருக்குடா, ஏதோ ஒரு கதை இருக்கு. ஸோ வந்து கதையை தெரிஞ்சுக்கிறதுக்காச்சும் 2 எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ எனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோ டெலிகிராம் பேஜோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஓகேவா? ஸோ சொல்ல வேண்டியதை நான் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் கூட கதைக்கு போகலாமா? வாங்க போமா. ஸோ போன எபிசோட் கடைசியில் வந்து ஒரு பொண்ணு டமான கத்திருக்கும். என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பின்னாடி திரும்ப அந்த பொண்ணோட கண்ட இடம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ ஆனதை பார்த்து இருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல மனசுக்குள்ளே இது மாதிரி நினைச்சா நம்ம காஜி சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைச்சுக்கொண்டா நம்ம ஒரு கன்னியாஸ்திரி ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகன்னு ஒரு பொண்ணு கிட்ட கையை கொடுத்துட்டு மேலே ஏஞ்சுவாங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே ஏஞ்சி கையை கொடுக்க நம்ம ஹீரோ அப்படியே தலையில கை வச்சுக்கிட்டு என்னங்க பண்றீங்க, ரோட்ல பார்த்துன்னு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு இல்லைங்க இப்படிதான் வந்துட்டேன், ஜஸ்ட் வந்து லெக் மிஸ் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா. படான வந்து பொண்ணோட துணி ஒன்று பறந்து போகுது. இவனு அப்படியே சரி துணி எடுக்கிற கேப்ல கொஞ்சம் பேச்ச போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டு வானத்தை பாருங்க, வானம் வெள்ளையா இருக்குது, அதே மாதிரிதான் என் மனசும் அப்படியே சொல்லிட்டு பொண்ணு கொஞ்சம் பார்க்கறதான் பொண்ணு கீழே குஞ்சுனே இருக்குது. ஹீரோ தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஆயா காலத்து ஜோக்குனா அச்சா அந்த பொண்ணு சிரிக்காதே, எடுத்தோடனே அசிங்கப்பட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணு எனக்கு மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும், நீங்க வந்து பண்ணுவீங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு தலையாச்சிக்கிட்டே சரி ஓகே இதுக்கப்புறம் இப்படியே போனா வந்து கன்ஃபியூஷன் பில்ட் ஆகும், அப்புறம் கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுவோம் போல நினைச்சுக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ அப்படியே வந்து நம்ம அந்த பொண்ணு கிட்ட எங்க இருந்து வந்தீங்க அதெல்லாம் கேட்க அந்த பொண்ணுமே நான் வந்து சர்ச்சில் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கானுங்க என்ன. ஸோ இப்போ நான் கன்னியாஸ்திரி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே வந்து பொண்ணு போட்டிருக்க ஜீசஸ் செயினை பார்க்கறான். சோ அந்த செயினை பார்த்தோன்னே அவளால் அமைதியா இருந்தா அவனுக்கு வந்து ஒரு மாறி ஆயிடுது. பிகாஸ் வந்து அவன் டெவிலா அப்படின்னு தெரியல, பட் வந்து அவனுக்கு ஒரு மாறி ஆயிடுது. ஸோ அவனும் இப்போ என்ன ஆச்சு எனக்கு நினைக்கிறதுக்குள்ள உடனே வந்து அந்த பார்க்ல ஒரு சின்ன பையன் அடி வந்துச்சு போல. அவன் ஆஹாஹான்னு கத்தனா ஆஹான்னு சிரிக்கல, வழியில வந்து துடிக்கிறான். ஸோ துடிக்கிற அவனை பார்த்தது கன்னியாஸ்திரி இருக்கால. ஸோ உடனே கடகன்னு ஓடி வந்து ஒன்னும் இல்லம்மா நீ வந்து ஒரு பையனை வந்து அழுவ கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த பையனோட காலேட்டி அப்படியே ஒரு மந்திரத்தை போட அந்த பையனுக்கு வந்து அப்படியே புண்ணெல்லாம் சரியாகுது. நம்ம ஹீரோவும் அப்படியே இந்த விஷயத்தெல்லாம் பேன பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அந்த பையன் வந்து அங்கே ஓடி போயிடுறான். மீன்ஸ் அந்த பையன் வந்து குணமாயிட்டு அங்கே கிளம்பிடுறான். திருப்பி 2 பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த சர்ச்சு கிட்ட வரையுமே. ஸோ அப்படி போக நம்ம ஹீரோ வந்து உங்க மேஜிக் எல்லாம் சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி மேஜிக் பண்றீங்க பங்கமா பண்றீங்க அப்படின்னு கேட்க நம்ம அந்த கன்னியாஸ்திரியுமே ஓ தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசின்னு இருக்காங்கப்பா. ஸோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு. கரெக்டா வந்து அந்த சர்ச்சுமே வந்துருது. ஸோ அப்படியே சர்ச்சாண்ட வந்துமே அந்த பொண்ணுமே சரி ஓகேங்க இதுக்கப்புறம் நான் போயிருக்கேன், உங்களை சந்திச்சது ரொம்பவே தேங்க்ஸ், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஈஸி அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ எல்லா பொண்ணுகிட்ட போற போயிட்டு தான் கேட்ட பேர் திருப்பி கேட்கறது. ஐ திங்க் வந்து ரெஸ்பெக்ட் கூட சொல்லலாம். ஸ்டில் எனிவே உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க என் பேர் ஏசியான்னு சொல்லுது. நம்ம அந்த பொண்ணு கன்னியாஸ்திரி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா இனிமே. ஸோ அப்படியே கன்னியாஸ்திரி பொண்ணும் சரி ஓகே இப்போ நான் கிளம்புறேன், மேபி நம்ம வந்து அப்புறமா கூட மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படிங்கிறது கிளம்ப நம்ம ஹீரோக்கார இதெல்லாம் போயிட்டு ரெஜி கிட்ட சொல்ல ரெஜி ஒரு மாதிரி காண்டாகுது. ரெஜி உடனே நம்ம இந்த மாதிரி சர்ச்சுக்கு நான் போக கூடாது, நம்ம எல்லாம் ஈவில்ஸ், நம்ம சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா அது வந்து டைரக்டா வந்து காடுக்கும் ஈவிலுக்கும் ஒரு ஃபைட் மாதிரி ஒன்று ஐ திங்க் தொடங்கிடும். நம்ம ஈவில்ஸ் தான், பட் வந்து காடை தோக்கற பவர் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ சுத்தமும் நான் சொல்றதெல்லாம் கேளு, அங்கன்னா நீ போக தேவையில்ல, உங்ககிட்ட பத்தி சமாளிக்கிற பவருமே கிடையாது. சோ ஈவில்ஸ் எல்லாம் சர்ச்சுக்கு போறது அப்படின்றது மரணத்தை வந்து வரவழைக்கிற மாதிரி, அதுவும் அந்த மருந்து கூட சண்டை போடுற அளவு நீ பவர் கூட கிடையாது, நீயோ ஜட்ஜி பண்ணுடா அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னோடனே வந்து நம்ம ஹீரோ காண்ட் ஆகுது. என்னடா அந்த பொண்ணுடா இவ்வளவு ஓட்டுறாளே அப்படின்னு கேட்க அப்படியே வந்து ஹீரோ சேட் ஆக அவட ரிஷியுமே நான் மனசை புண்படுத்திருந்தா மன்னிச்சிக்க, ஆனா அதுதான் நெகசத்தனமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி உடனே வந்து இல்ல கேங்க கிளம்புறாங்க. எங்க கேங்க கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ அவங்க இடத்த வந்து டீமன் மாதிரி ஒரு டீமன் வந்திருக்கான். ஸோ அந்த டீமன் வந்து மக்கள் எல்லாம் சாப்பிடுதாமா. ஸோ அந்த டீமன் அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குரூப்ஸ் எல்லாம் கிளம்புறானுங்க. இருக்கிற குரூப்ஸ் 5 பேர் இருக்கானுங்க. அந்த 5 பேர் வந்து அந்த டீமனை அழிக்க கிளம்புறானுங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த டீமன்னா யார் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்க அந்த 5 பேர்ல வந்து ஒருத்தன் அழகா இருக்கான் பியூட்டிஃபுல்லா இருக்கான் சொல்லி ஃபர்ஸ்ட் எபிசோட பேசியிருப்போம் தெரியும்ல. உடனே இந்த டீமன் எல்லாம் வந்து ஒரு மாஸ்டரை பின்பற்றியோ எல்லாம் வந்து அவங்கள வழி நடத்துவரை பின்பற்றியோ வாழும்டா. ஆனா கடைசி அவங்களே போட்டு தள்ள நம்பிக்கை துரோகம் எல்லாம் பங்கமா பண்ணும். இந்த டீமன்ஸ் எல்லாம் இவ்வளவு கேவலமான டீமன்ஸா, சோ வந்து நம்பிக்கை துரோகத்தினா அதிகமா பண்ற டீமன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா 5 பேர் உள்ள போயிடுறாங்க. சோ உள்ள போனே 5 பேர் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. மேபி வந்து ஒரு டீமன் வந்து ஒரு ஸ்மெல் வரும்ல. சோ அது மாதிரி ஸ்மெல் வர நம்ம ரிசியூம் பண்ணி நிக்க உடனே அப்படியே ஹா ஹா ஹான்னு சிரிக்குது. நம்ம ஹீரோ பயம் ஆகுது, என்னடா ஏதோ சிரிக்குதுடா என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. உடனே இந்த ஸ்டேடியம் அப்படியே வந்து அவங்க பயமுத்து அப்படியே வெளில வர மக்களை பயமுத்தணும் இல்ல வேலையாச்சும் பயமுத்தணும் அப்படின்னா அவங்க முகத்தை காட்டுவானுங்க, இல்ல வந்து அமானுஷமான வந்து விஷயத்தை காட்டுவானுங்க. ஆனா இந்த டீம்னு சட்டையை போட இருக்கிற மார்பை காட்ட நம்ம இருக்க ஐயோ இதனால இவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்றான். முகத்தை சொல்ல மார்பை சொல்றான். இந்த தேவரடியார் பையனுக்கு இப்படிப்பட்ட வாழ்வாடா, இந்த இங்க வந்து இப்படி ஒரு அதிர்ஷ்டமா?
அப்போதான் அந்த வில்லிகாரி கண்ட இடத்த பிடிச்சி கண்ட போற விட இந்த பக்கம் நம்ம உடனே ரியாஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் என்ன பவர் அப்படின்னு சொல்லிருக்கா. இவன் தான் ஹேண்ட்ஸமான பையன், தம்பிக்கு வந்து ஸ்பீடெல்லாம் சூப்பரா இருக்கும் சண்டையில அப்படின்னு சொல்ல கரெக்டா போயிட்டு தம்பி போயிட்டு அந்த டீமோட அந்த கையை வெட்டிடுறான். அடுத்தது இவ தான் வெள்ள முடிக்காரி, இவ பார்க்கறதா குட்டியா இருந்தாலும் இவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த வெள்ள முடிக்காரி அப்படியே வந்து டீமன் அப்படியே பிரிக்கிறா. கடைசியா இவ தான் அக்கினோ, இவளுக்கு தண்டர் போல்ட் மாதிரி தண்டர் பவர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல கரெக்டா அக்கினோ ஆளு மேலே அதாவது என் பிரச்சனை மேலே கை வச்சிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு தண்டர் யூஸ் பண்ணி அப்படியே டீமனை போட்டு தள்ள அந்த டீமன் அப்படியே அங்க மட்டையாயிடுது. உடனே நம்ம ஹீரோக்கார சரி அவங்களெல்லாம் பவர் சொல்றீங்களே, எனக்கு என்ன பவர் இருக்கு, நான் என்ன இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வேன் அப்படின்னு கேட்க ரியாஸ் உடனே நீ தான் என்னோட சோல்ஜரே அப்படின்னு சொல்ல சோல்ஜரா முன்னாடி நிக்கிற ஒரு சாதாரண ஆளா அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா காண்டாகிறான். சோ அதே காண்ட்ல வந்து இது கிளைண்ட் சந்திக்கணும் போல. சோ அந்த கிளைண்ட் சந்திக்க நம்ம ஹீரோக்காரன் அந்த கிளைண்ட் சந்திக்க அப்படியே சைக்கிள்ல போயிட்டு இருக்கான் அந்த கிளைண்டோட வீட்டுக்கு. சோ சைக்கிள்ல போது நான் பவர்ஃபுல்லா மாறணும், நான் பவர்ஃபுல்லா மாறினாதான் வந்து என்ன வந்து ரிஜே வந்து லவ் பண்ணுவா, அவ லவ் பண்ணாதான் அவ கூட சேர்ந்து நான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரினா பேசினே அப்படியே சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோக்காரன். சோ கடைசியா வீட்டையும் போய் அடையறான். சரி ஓகே காலேஜ் விளையாடுறதுனா உள்ள ஃபுல்லா இருட்டா இருக்கு, யாருமே வெளில வர மாட்டாங்க. அப்படியே தலைவரோ 2 தடவை 3 தடவை அழைச்சடிச்சு பார்க்கறான், எவனும் வர மாட்டான். சரி ஓகே வேலைக்காது சொல்லிட்டு அப்படியே கவுத்தோர்த்து உள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு உள்ள போறான். பட்னி ஏதோ பேட் எனர்ஜி படுது. அந்த பேட் எனர்ஜியால என்னடா இது ஒரு மாதிரி பேடா இருக்கு, நம்ம திரும்பி போயிடலாமா, நம்ம வந்து நம்ம குரூப் கிட்ட போயிட்டு ரியாஸ் கிட்ட போய் சொல்லிடலாம் ஏதோ பேடா இருக்கு சொல்லலாம் நினைக்கும் போது மனசுக்குள்ளேயே நம்ம ஏற்கனவே அடி போடும் போதெல்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டே இருக்கிறோம், நம்ம குரூப் கிட்ட எழுப்பி கேட்டுனே இருக்கிறோம். இந்த தடவை நான் கேட்டேன் அப்படின்னா கன்ஃபார்மா வந்து இன்னும் வந்து என்ன சோல்ஜரா வைப்பானுங்க, என்ன பொட்டகுமார் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த தடவை நானே இதை எதிர்க்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கார அப்படியே மோட்டிவேஷன் ஆயினே கரெக்டா உள்ள போறான். சோ உள்ள போய் அப்படியே பார்த்தா ஏதோ கால்ல ஓட்டுது, என்னடா கால்ல ஓட்டுது அப்படி சொல்லிட்டு கால் அப்படி தடவை பார்த்தா ஒரே ரத்தம். என்னடா ரத்தமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பி முடிச்சு பாக்குறான். பார்த்தா எவனோ ஒருத்தன் எரிக்கப்பட்டு அப்படி கசங்கி போய் கிடக்குறான். நம்ம ஹீரோ உடனே பயம் வந்துருது, என்னடா எரிக்கப்பட்டிருக்கா ஒருத்தன், என்னடா நினைச்சிட்டு இருக்க. உடனே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குரல் வருது, யாரா அது அப்படின்னு பார்த்தா நீ என்ன பண்ற, நீ பாத்துட்டியா, நாங்கெல்லாம் வந்து பிரீஸ்ட் ஃபாரின் ஏஜென்சி கீழ வேலை செய்றவங்க, அவன் வேஸ்ட் ஆகப்பட்டாதான் நான் அவனை எரிச்சிட்டேன், இப்போ நீயும் அதை பார்த்துட்ட, சோ இப்போ நானும் உன்னை எரிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி மாதிரி பட்டு ஒரு கத்தி எடுக்கிறான். அந்த கத்தி பார்க்க ஒரு மாதிரி வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. அந்த கத்தியை பார்த்தா நம்ம ஹீரோ இது என்ன ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்ல அவனுமே ஆமா இந்த கத்தி ஒயிட் கலர்ல தான் இருக்கு, ஆனா இப்போ குத்துனால கத்தி அந்த ரெட் கலர்ல மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குத்த வரும்போது நம்ம இருக்கிற தவாடாஸ் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எகிரி வந்து சண்டை போட வர கரெக்டா வந்து கத்தியில் மிஸ் ஆனாலுமே அந்த எனிமி வந்து கன்ல வந்து சுடுறான். நம்ம ஹீரோ காலில் வந்து புல்லட் பட்டுருது. ஸோ அப்படியே டமா நம்ம ஹீரோ கீழே விழ அப்படியே அடுத்த பெட் என்னதான் வந்து கீழே விழுந்தாலுமே சரி ஓகே நான் அடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி ஏஞ்சி வராரு. ஸோ அகைன் ஏஞ்சி வர அந்த வந்து பிரீஸ்ட் வந்து திருப்பி ஒரு வெட்டு வெட்டுறான். ஸோ அப்படி வெட்ட வந்து உடனே வந்து நம்ம ஹீரோ அப்படியே வந்து மத்தி கீழே விழுந்தான். கீழே விழுந்துட்டு என்னடா இது சண்டையோ போட முடியல மண்டையும் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டே இருக்கும்போது அந்த பிரீஸ்டும் உடனே முன்னாடி வந்துட்டு நீ வேஸ்ட், இப்போ நான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்துல வந்து கழுத்தாண்ட வர ஒரே ஒரு சவுண்டு ஆனு. என்னடா சவுண்டு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து ஏசியா இருக்கா, அதாவது இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பார்த்தோம்ல அந்த பொண்ணு அங்க இருக்கா. உடனே அந்த பிரீஸ்டுமே என்ன கத்துற நீ வந்து நியூ ஜாயினிங், இதெல்லாம் வந்து எங்களுக்கு சகஜம், நீயும் வந்து இதெல்லாம் பழகிக்கணும், அவன் வேஸ்டா தான் நான் எரிச்சிட்டு அப்படின்னு சொல்ல ஏசியா உடனே திரும்ப இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோக்கார உடனே அந்த பொண்ணை பார்க்க அந்த பக்கம் அந்த ஏசியா நம்ம ஹீரோவை பார்த்து இசைன்னு சொல்ல இசை இந்த பக்கம் வந்து அந்த ஏசியாவை பார்த்து ஏசியான்னு சொல்ல நடுவுக்கு பிரீஸ்டுக்கு இது நான் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சிருக்கு, 2 பேருக்கும் வந்து ஐ திங்க் ஆல்ரெடி 2 பேருக்கும் வந்து உங்களை பத்தி தெரியுமா, இது என்னடா கதையில ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படி தனியா குனிச்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி என்ன பாக்குறேன்னு தெரியுது, நானே உன்னை மறைச்சிட்டேன் பிகாஸ் நானும் ஒரு டீமன் தான், நான் உன்னை ஏமாத்தினே நினைச்சிக்காத, நான் வந்து திங்க் நீ அன்னைக்கு பாய் சொன்ன தெரியுமா, நான் அப்பயே இதோட உன்னை சந்திக்க கூடாது அப்படிதான் நினைச்சேன், ஆனா வீணா போன விதி திருப்பி நம்ம 2 பேரும் சந்திக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அந்த பிரீஸ்ட் உடனே அந்த ஏசிய காதுல போயிட்டு ஒரு ஃபாலன் ஏஞ்சல் ஹியூமனே ஒரு டீமனை காதலிக்கிறதா அவங்க 2 பேரும் சேர்றதெல்லாம் மேட்டரே கிடையாது, சத்திங் வந்து அது மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது, அதாவது அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல 2 பேர் லவ் பண்ணவே கூடாது அப்படின்னா வந்து இந்த பிரீஸ்ட் சொல்ல நம்ம ஏசிக்கு அப்படியே கண்ணுல தண்ணியா வருது. அப்படியே இந்த பிரீஸ்ட் அவனை இப்ப வெட்டறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அப்படியே கிட்ட ஓடி வர ஏசி அப்படியே நம்ம ஹீரோ அப்படி ப்ரொடெக்ட் பண்றா, இல்ல நீ வந்து இவனை வெட்டாத, என்னதான் டீமான்ஸ் வந்து ரொம்ப கெட்டதா இருந்தாலுமே இவன் ஒருத்தன் நல்லவன் தான், இந்த கைண்டான பர்சன் எனக்காக விட்டுரு அப்படின்னு சொல்ல நீ என்ன ஃபாலன் ஏஞ்சல் இதுவா இருந்துட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்துல வந்து ஒரே வெட்ட அந்த பொண்ணோட இது அப்படி கிளியுது. அப்படி அதுவும் தெரியுது. நம்ம உடனே ஏசியா அதோட எவ்ரிதிங் வந்து தெரியுது மறைப்பாங்களே, சோ அது மாதிரி அப்படியே மறைக்க ஒருத்த வீக்கா இருந்தா அவனை எரிச்சு பனிஷ் பண்ணிட்டேன், இப்போ நான் உன்னை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி அப்படியே பிடிச்சி ஐ திங்க் வந்து எப்படி சொல்றது அந்த பொண்ணை வந்து கெடுக்க பார்க்கறான். ஸோ அப்படி கெடுக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ காண்டை எடுத்து விடுறா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அப்படியே வந்து நம்ம காய் மாதிரி அப்படி ஏஞ்சி நிக்க, காயில ராக்கி மாதிரி அப்படி ஏஞ்சி நிக்க, ஓ இந்த பொண்ணு அடிச்சா உனக்கு கோவம் வருதா, சண்டை தயாரிட்டா சரி வாடா அச்சிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐ திங்க் அந்த பிரசிடென்ட் இருக்கான்ல அவன் அப்படியே நிக்க ஹீரோ ஓடி வந்து ஒரு குத்துறான். அந்த பிரீஸ்ட் டம்மன் எகிரி போய் விழுறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ கம்பேக் நினைக்கும் போது திருப்பி அவன் ரேடிக்கிறான். நம்மளோட ஹீரோ கரெக்டமான கீழே விழ எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்குள்ள கரெக்டா வந்து நம்ம ஹீரோவோட குரூப்
வந்துடுறாங்க. சோ உடனே ஹேண்ட்ஸமான பையன் அக்கினோ வெள்ள முடிக்காரி 3 பேரும் அப்படியே உள்ள வர நம்ம ஹீரோக்கு ஹப்பா இப்போதானே மூச்சே வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். சோ உடனே இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு போது நாங்களாம் ஃபாலன் டெவில்ஸ் நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பேசிட்டு இருக்க உடனே ரியாஸ் உடனே அந்த இடத்துல வந்துடுறா. ரியாஸ் உடனே கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சாரி நீ தான் என்ன மன்னிக்கணும், நான் இங்க வந்து மேபி கர்த்தரால் நீங்க வந்து கிறிஸ்துவன்னு சொல்லுவாங்களே ஐ திங்க் பிரீஸ்ட் அந்த பிரீஸ்ட் இருக்காங்க தெரியாம நான் உனக்கு இங்க விட்டுட்டேன். சோ வந்து ஏன் மேல தப்பு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகேங்க இப்போ நம்ம அவனை காப்பாற்றணும் வச்சு அடிங்க அப்படின்னு சொல்ல அவன் அந்த பிரீஸ்ட் தான் தெரியுமா வில்லியம் காரன் பிரீஸ்ட் அவன் அப்படியே ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மாதிரி ஒரு மாதிரி சொல்றது ஒரு மாதிரி சர்க்கிள் போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ரியா சொல்லி நம்ம இங்கிருந்து போய் ஆகணும், இப்போ வந்து நம்ம இந்த நம்ம நல்லா இருக்காது நம்ம இருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் கூட்டுக்கிட்டு நம்ம ரியாஸ் அப்படியே கிளம்பும் போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க ஏசியா இருக்கல ஏசி அப்படி தனியா விட்டு போகுது அவளே கூட்டு போலாம் அப்படின்னு கத்த உடனே ரியாஸ் அதெல்லாம் முடியாது யார் டீமானால வந்து எங்க வீட்டாண்ட வந்து காங்கிரீட் மாதிரி போட்டிருக்காங்களோ ஸோ அவங்களால மட்டும் தான் இந்த சர்க்கிள் இருக்குல்ல ஒரு மந்திர நல்லா சொல்றது மந்திர வட்டம் அந்த மந்திர வட்டத்துல இருந்து வந்து எங்க வீட்டுக்கு போக முடியும். ஸோ அந்த ஏசியாவால போக முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணு தனியா வருது. ஏசியா அவன் இந்த பக்கம் ஏசியான்னு கத்த ஏசியா அந்த பக்கம் நம்ம திருப்பி மீட் பண்ணுவோம் யாசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு வார்த்தையை சொல்ல அப்படியே நம்ம ஹீரோக்காரன் கரெக்டா அந்த மாதிரியா கரெக்டா அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறானுங்க. ஸோ அடுத்த எபிசோட ஏசியாக்கு என்ன தான் ஆச்சு ஃபாலன் ஏஞ்சல்ஸ் டெவில பார்த்து இவனுங்க எது தேவலாம் பயந்து ஓடுறானுங்க. இந்த பிரீஸ் தான் ஒருவேளை சீசனோட எனிமியா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனிவே நெக்ஸ்ட் ஒரு 4th எபிசோட்ல பங்கமா சந்திப்போம் அப்படின்னு நானுமே நம்புறேன். ஸோ கைஸ் கிட்டத்தட்ட இந்த வீக்ஸோட எக்ஸாம் முடிச்சிட்டு கன்ஃபார்ம் அடுத்த வீக்ஸ்ல நம்ம இந்த கதையெல்லாம் போட்டு அடிக்கலாம் ஓகேவா. ஸோ எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஷேரும் பண்ணி வச்சுக்கோங்க.